நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்றைய தலைப்பு என்னவென்றால் சுக்கிரனால் சுக்கிர பகவானால் கிடைக்கக்கூடிய மிக பெரும் செல்வம் எவ்வாறு கிடைக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். வாங்க போர்டு போயிடுவோம். இன்றைய தலைப்பு செல்வம், பணம் கிடைக்கக்கூடிய 7வது வழி. அதாவது நம்ம கையில கைரேகைப்படி பணம் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு ரேகையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சுக்கிரமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள், சுக்கிரமேட்டிலிருந்து செல்லக்கூடிய ரேகைகள் எவ்வாறு பணத்தை கொடுக்கிறது, சுக்கிரமேடு முதல்ல எப்படி இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் பார்த்துருவோம். இப்ப கைரேகையில் பணம் வர்றது, சுக்கிரனால் வரும் அளவுக்கு அதிகமான பணம், ஆசை, காதல், அன்பு, பாசம், இதன் மூலம் தான் பணம் வரும். அதாவது இந்த உலகத்துல வரவு செலவு அதிகமாக நடப்பது சுக்கிரனால தான். ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கிர பகவான். அந்த ஆசையினால் தான் வரவும் அதிகமாகிறது, செலவும் அதிகமாகிறது. இப்ப நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆசையை உண்டு பண்றவர் சுக்கிர பகவான். நிறைய கிராண்டா நகை வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு பெருசா கட்டணும், பெரிய கார் வாங்கணும்னு நினைக்கிறவரும் சுக்கிர பகவான் தான். சுக்கிரனால் தான். இன்னும் சொல்ல போனா ஜாதகத்தில் 1, 5, 9, 1, 4, 7, 10 ஆட்சி உச்சம் சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு சுக்கிர தசையும் அந்த ஒரு வாலிப வயதில் வந்ததுன்னா, கரெக்டான வயதில் வந்ததுன்னா மிகச் சிறந்த நல்ல வருமானத்தை கொடுத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நல்ல மனைவி மக்களோடு வாழ வைப்பார் அப்படிங்கிறது ஜாதகப்படி. இப்ப நம்ம கைரேகைப்படி பார்த்தோம்னா சுக்கிரமேடுனா இதுதான். இந்த பெருவிரல் பார்த்தீங்களா, பெருவிரலை சுத்தி இருக்கிறது இது ஃபுல்லாவே சுக்கிரமேடு தான். கையில பாதி இடத்தை அடங்கிறது சுக்கிர பகவான் தான். வாழ்க்கை இந்த ரேகை ஆயுள் ரேகை, உடலில் ஏற்படக்கூடிய சக்தி ரேகையும் இதுதான். இதுல இந்த மேடு நல்லா இருந்து செவ்வாய் ரேகையும் இருந்து இந்த சுக்கிரமேடு அளவுக்கு அதிகமா நல்லா சூப்பரா கும்முன்னு அழகா இருந்து செக்க செவியல் நல்லா செவந்து நல்லா இருந்ததுன்னா, இந்த ஆயுள் ரேகை நல்லா இருந்ததுன்னா உடல் பலமா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சுக்கிரமேடு அதிகமா இருந்ததுன்னா ஆசை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த செவ்வாய் ரேகை இருந்ததுன்னா வீரியம், தைரியம் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கும்போது ஒரு சின்ன வயசு குழந்தை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிர தசை நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த அந்த மேட்டரை விட்டுருங்க, அந்த ஜாதகத்தை அதை அப்படி நிறுத்திடும். இப்போ நம்ம கைரேகைப்படி சுக்கிரமேடு நல்லா இருக்கு சார், ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, செவ்வாய் ரேகையும் இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும் போது நல்ல விளையாட்டு, நல்ல ஒரு விளையாட்டில் ஆர்வம் நிறைய இருக்கும், விளையாட்டில் சாதனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். வாலிப வயசு வந்துருச்சு சார், ஒரு 18ல இருந்து ஒரு 25, 30 வயசு வரைக்கும் ஒரு வாலிபமான வயசு. அப்ப அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோற்றம் உண்டாகும், மாய தோற்றம். அதை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கிர பகவான். ஆசை, ஒரு ஈர்ப்பு சக்தி. அதாவது ஆணின் ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணின் மேல், பெண்ணாக இருந்தால் ஆணின் மேல் அளவுக்கு அதிகமான ஈர்ப்பு சக்தி. அதாவது ஆசை, காதல், இன்பம், காமம் எல்லாமே அதுதான். அந்த ஒரு ஈர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். இன்னும் சொல்லப்போனா அந்த வாலிப வயசுல கண்ணாடி முன்னாடி நின்று அழகாக இருப்பது, அழகாக உடை உடுத்துவது, அதாவது வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வது, இது எல்லாமே சுக்கிரனுடைய வேலை. சுக்கிரன் நல்லா இருந்தாக்க இந்த மாதிரி அழகா இருக்கிறதுக்கு தோணும். வாலிப வயதில் ஒரு காளையை ஒரு கன்னி பார்க்கிறாள் என்றால் அந்த காளையை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கன்னி அழகாக இருப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அதே மாதிரிதான் ஆண்களும். பெண்கள் பார்த்தா விரும்பக்கூடிய அளவுக்கு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி நல்ல நீட்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கிர பகவான். 2 பேருக்கும் ஈர்ப்பு சக்தி. அதாவது அந்த வாலிப வயதில் இருவருக்கும் ஒரு இணை பிரியாத ஒரு ஆசையை, பாசத்தை, காதலை, அன்பை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். மிகப்பெரிய வேலை. இந்த உலகத்தை உய்விக்க, இந்த உலகம் தலைப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். அந்த ஈர்ப்பு சக்தி, அந்த பாசத்தை, அந்த அன்பை, அந்த காதலை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கிர பகவான்.
மிகப்பெரிய வேலை. இந்த உலகத்தை பெருக்கிறது, இனப்பெருக்கத்தை உண்டு பண்றது. அந்த ஆசை இல்லைன்னா இனப்பெருக்கம் நடக்காது. அதாவது ஒரு ஈர்ப்பு சக்தி, பார்த்த உடனே என்ன ஒரு அழகான உருவம் அப்படின்னு மயக்கக்கூடிய, மனதை மயக்கி, அதாவது ஈர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். வாலிப வயது, அந்த வாலிப வயசு முடிஞ்சிச்சு சார். வாலிப வயசு முடிஞ்ச உடனே ஒரு பெரிய வீடு, நல்ல அழகான வீடு, நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு கிராண்டா ஒரு மால், ஒரு தொழிலதிபர்னா ஒரு பெரிய ஒரு பெரிய ஃபேக்டரி, எல்லாமே அழகா இருக்கணும், நீட்டா. அந்த மாதிரி இருக்கக்கூடியது சுக்கிர மேடு நல்லா இருந்து, இந்த சக்தி ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயில் ரேகை, செவ்வாய் ரேகை இருந்ததுன்னா அந்த மாதிரி நல்ல சிறப்பான வாழ்க்கைக்கு ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். குழந்தையில இருந்து வாழ்வு எட்ஜு வரைக்கும் ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் அந்த சுக்கிர பகவான் தான். சுக்கிர மேடு அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது மிக பெரும் ஈர்ப்பு சக்தி, மிகப்பெரிய ஒரு நல்ல வளமையை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். சுக்கிரனால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆசையினால் இந்த உலகம் இயங்குகிறது. வரவு செலவு அதிகமாக நடப்பது சுக்கிர பகவான் தான் என்று கூறி, இப்ப நம்ம மேட்டுக்கு வந்துருவோம். இந்த சுக்கிர மேடு நல்லா இருந்து ஆயில் ரேகை துண்டுபடாமல் இருந்து, இந்த சுக்கிர மேட்ல இருந்து குரு மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். இது போச்சுன்னா மிக பெரும் செல்வம். நல்லா புரிஞ்சு, இது மாதிரி போறது ரேர் அமைப்பு. நான் சொல்றது எல்லாமே ரேர் அமைப்பு. இந்த மாதிரி சுக்கிர மேட்ல இருந்து ஒரு குரு மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா இல்லறத்துல ஒரு மாதிரி சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும். ஆனா பணத்தை பொறுத்தளவுல, செல்வத்தை பொறுத்தளவு உங்களுடைய எண்ணத்தை வெற்றி பெற செய்வது சுக்கிர பகவானுடைய வேலை. ஆசையினால், காதலினால், இன்பத்தினால், அதாவது சுக்கிரன்னா ஒரு பெண், அந்த பெண் உதவியினால் உங்களுக்கு மிக பெரும் வெற்றி காத்திருக்கிறது. ஒரு நல்ல உங்களுடைய எண்ணத்தை ஈடேற்றுவது ஒரு பெண்ணாக இருக்கும். திருமணத்துக்கு பிறகு கூட, திருமணத்துக்கு அப்புறம், இல்ல திருமணம் ஆகும் பொழுது ஒரு மனைவி கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய, ஒரு வெற்றி பெறக்கூடிய, ஒரு புகழடையக்கூடிய ஒரு வருமானம் அளவுக்கு அதிகமான பெரும் பணம். சுக்கிரன் கொடுக்கக்கூடியதை சின்னதாக கொடுக்க மாட்டார், நல்ல பெருசாக கொடுப்பார். இப்ப சனி மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். இந்த சுக்கிர மேட்ல இருந்து அப்படியே நேரா சனி மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. ஆயில், அதாவது விதி ரேகையும் இருந்து சுக்கிர மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா நல்ல அமைப்பு. அதாவது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் வந்து வாழ்க்கையில நல்ல பொருளாதாரம் உயரும் நம்ம சொல்லலாம். இப்ப இந்த விதி ரேகை இல்லை சார். விதி ரேகை இல்லாம இந்த சுக்கிர மேட்ல இருந்து சனி மேட்டுக்கு போகுது, அப்போ கெடுதல். விதி ரேகை இல்லை. இது வந்து சனி மேட்டுக்கு ஒரு ரேகை சுக்கிர மேட்ல இருந்து போச்சுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆபத்து நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டேன் நான். இப்ப அதை மட்டும் புரிஞ்சுங்க. இதுல வந்து பணம் வராது. இந்த விதி ரேகையும் இருந்து சனி மேட்டுக்கு இன்னொரு ரேகை சுக்கிர மேட்ல இருந்து போச்சுன்னா நல்ல பணம் வரும். உதவி மூலமாக, உறவினர்கள் உதவியால் பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விதி ரேகை இல்லாம ஒரு தனியா சனி மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சுக்கிர மேட்ல இருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகும்போது மிக சிறந்த அமைப்பு. பெண்கள் மூலமாக, காதல் மூலமாக, அன்பு மூலமாக, பாசம் மூலமாக, அவர்களுடைய அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணை மூலமாக மிக பெரும் செல்வம், மிக பெரும் புகழ் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த சுக்கிர பகவான் கொடுக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நிறைய அள்ளி கொடுத்துருவார் சுக்கிர பகவான். நல்ல வீடு நல்லா இருந்து, இது மாதிரி ரேகைகள், இது மாதிரி ரேகை இருக்கிறது ரேர் அமைப்பு. இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா, ஒரு ரேகை இருந்தாலே போதும், நீங்கள் கோடீஸ்வரன், பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, அளவுக்கு அதிகமான பணம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த சுக்கிர மேட்ல இருந்து புதன் மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். புதன் மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா வியாபாரத்துறையில் கொடிகட்டி பரப்புவார்கள். வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதில் விஞ்ஞானத்துறை, எந்த துறையில் இருந்தாலும், இப்ப புதன் வந்து ஒரு புத்திசாலி, ஒரு பேச்சாற்றல் மிகுந்தவர், ஒரு மருத்துவத்துறை, ஒரு லாயரு, இந்த மாதிரி வியாபாரத்துறை, எந்த துறை சார்ந்த வெற்றி புதன் மேட்டுக்கு போச்சுன்னா, இந்த சுக்கிர மேட்டுல இருந்து ஒரு ரேகை புதன் மேட்டுக்கு போச்சுன்னா
துறை சார்ந்த வெற்றி, எந்த துறையில் அவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த துறையில் பெரும் பணம் சம்பாதித்து புகழோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப இதுல எதுவுமே இல்லை சார், இந்த மேடுகளுக்கு எதுவுமே போகல, இந்த ரேகை மேடுகளுக்கு எதுவுமே போகலன்னு வச்சுங்க. இப்ப செவ்வாய் சமவெளியில வருது சார், செவ்வாய் சமவெளியில வருது இந்த ரேகை, இப்படி செவ்வாய் சமவெளிக்கு வருது, இல்லை இப்படி வருது, இந்த விதி ரேகையை வெட்டுது, சூரிய ரேகையை வெட்டுது, மேட்டுக்கு போல இந்த மாதிரி போச்சுன்னா உறவினர்களால் தொந்தரவு நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆயுள் ரேகையை மட்டும் வெட்டினாலும் வேலை செய்ய முடியாத நிலை, உடல்ல சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் உடம்பு சரியில்லாம போகும், இல்லை உறவினர்கள் வேலை செய்ய முடியுமா. அந்த விதி ரேகையை வெட்டுச்சுன்னா அந்த ரேகை உறவினர்களால் வேலை செய்ய முடியாத நிலை உருவாகும், உறவினர்களால் புகழ் பாதிக்கப்படும், அந்த மாதிரி வெற்றி பாதிக்கப்படுங்கிறத இந்த கண்டுபிடிக்கலாம். மேட்டுக்கு போச்சுன்னா மேடுகளால், அதாவது குரு மேட்டுக்கு போனாலும் சரி, சனி மேட்டுக்கு விதியை இருந்து சனி மேட்டுக்கு போனாலும் சரி, சூரிய மேட்டுக்கு போனாலும் சரி, புதன் மேட்டுக்கு போனாலும் சரி, அளவுக்கு அதிகமான பணத்தை அள்ளி கொடுப்பது சுக்கரனுடைய வேலை. ஆசையை, காதலை, வரவு செலவை அதிகப்படுத்துறவர், ஒரு மிக பெரும் பணத்தை, மிக பெரும் தொகையை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான். சுக்கரமேடு நல்லா இருந்து இந்த மாதிரி ரேகை போச்சுன்னா மிக பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சுக்கரமேட்டுல ஒரே ஒரு குறிதான் சார் சிறப்பு, இதுல வளைகுறி இருந்துச்சுன்னு வச்சுங்க, வளைகுறி மட்டும்தான் சிறப்பு, மித்த எந்த குறி இருந்தாலும் 50-50 சாய்ஸ் தான். இந்த வளைகுறி மட்டும் இந்த சுக்கரமேட்டுல இருந்துருச்சுன்னா காதல் தனியாது, ஆசை தனியாது, இன்ப வேட்கையை நினைத்து கொண்டே வாழ்க்கை ஓடும், சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்கும் கடைசி வரைக்கும். எப்ப சார் முடியும்னா முடியவே கிடையாது. சுக்கரன் ஆசைக்கு, காதலுக்கு, இன்பத்துக்கு அளவே கிடையாது. அளவுக்கு அதிகமான இன்பம், அளவுக்கு அதிகமான காதல், அளவுக்கு அதிகமான பாசம், தொண்டு உள்ளம், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராகவும் இருப்பார். ஆனா காதல் தனியாது, ஆசை தனியாது, இன்பம் தனியாது. இந்த மாதிரி சுக்கரமேட்டுல இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு நிறைவேறாத, அதாவது நிறைவேறும் ஆசை அப்படியே அதிகமாகிட்டே போயிடும், நிறைவேறாது இல்லை, அளவுக்கு அதிகமாக ஆசை தொடர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் பூரா. அதாவது சக்கரை பொங்கல்ல தேனையும் பாலையும் கொஞ்சம் ஊத்தணும்னா இப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை வரும். அந்த மாதிரி அடக்கவே முடியாது, ஆசையை அடக்க முடியாத அளவுக்கு தொடர்பு, பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் தொடர்புகளை அதிகப்படுத்துவார். அதாவது பெரிய வீடு கட்டணும், பெரிய நிலம் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், அதாவது பெரிய சொத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதிகமாகும், காதல் அதிகமாகும், பாசம் அதிகமாகும். பாசம் அதிகமாகும் போது என்ன பண்ணுவாங்க, இறக்கப்பட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த சுக்கரமேட்டுல வளைகுறி சுக்கரமேட்டு நல்லா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆசை நிறைய இருக்கும், காதல் நிறைய இருக்கும், பாசம் நிறைய இருக்கும், அன்பு நிறைய இருக்கும், தொண்டு உள்ளம் கொண்டவராக இருப்பார், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருப்பார். உடனே சுக்கரமேட்டுல வளைகுறி இருந்துட்டா ஒரே ஒன்று ஆசை மட்டும் தீராது, அதாவது அந்த ஒரு காதல் விஷயத்துல மட்டும்தான் வீக்கா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்லவர்களாக, வல்லவர்களாக, மக்களுக்கு தொண்டு உள்ளம் உடையவர்களாக, எல்லா விதத்திலும் சிறந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய கையை செக் பண்ணுங்க, இந்த மாதிரி ரேகைகள் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு சுக்கிரன் மூலமாக அளவுக்கு அதிகமாக பணம் வரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிக்கு கண்ணன். வணக்கம்.